எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 71 எம்.இ. ஆஷல் கோப்மேயர். அத்தியாயம் 71. நீரை மாற்றுபவர் யார்? அகன்ற ஆற்றில் மிதந்து செல்லும் எரியும் மரக்கட்டையின் மீது அமர்ந்திருக்கும் எறும்பு கூட்டத்தைப் போன்றது மனிதகுலம் என்று சிலர் கூறுகிறார்கள். அந்த மரக்கட்டை ஒரு பேரழிவு தரும் நீர்வீழ்ச்சியை நெருங்கும்போதும் யார் வழிகாட்டி என்பது குறித்து அந்த எறும்புகள் தங்களுக்குள் விவாதித்துக் கொள்கின்றன. வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தியைப் போன்றது என்று சிலர் கூறுகிறார்கள். பிறப்பின் போது ஏற்றப்படும் அது, அதன்பின் தன் குறுகிய சுற்றுப்புறத்தின் மீது மங்கலான ஒளியை பரப்புகிறது. வீசும் ஒவ்வொரு மென்காற்றிலும் நிலையற்று தள்ளாடுகிறது. எந்தவொரு திடீர் காற்று வீச்சும் தன்னை அணைத்துவிடும் என்பதை உணர்ந்திருக்கிறது. இறுதியாக அதிலுள்ள மெழுகு முழுமையாக உருகித் தீரும்போது பயனற்ற முறையில் சத்தமிட்டு அணைந்து விடுகிறது. நிச்சயமாக வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தியைப் போன்றது என்று வெறுமனே சொல்வதால் மட்டும் அது அவ்வாறாகிவிடாது. மேலும் அங்கே இன்னும் 2 பொருத்தமான கேள்விகள் எஞ்சியிருக்கும். அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றியவர் யார்? மற்றும் ஏன்? வேறு பரிசீலனைகளும் உள்ளன. இறைபக்தி அற்ற ஓர் வானியலாளர் ஒரு முட்டாளே என்று மிக ஞானத்துடன் கூறப்பட்டுள்ளது. ஒருவன் நாத்திகனாக இருக்க வேண்டுமெனில் காரணமின்றி விளைவுகளையும், இயக்குபவர் இன்றி இயக்கத்தையும், மையமின்றி ஒரு வட்டத்தையும், நித்தியம் இன்றி காலத்தையும் அவன் கற்பனை செய்து கொள்ள வேண்டியிருக்கும். ஒரு நாத்திகராக இருக்க வேண்டுமெனில் முதலாவதில்லாமல் இரண்டாவதையும், ஆற்றலில்லாமல் செயலையும், சிந்தனையாளரில்லாமல் சிந்தனையையும், எதுவுமில்லாத நிலையிலிருந்து எதனாலும் உருவாக்கப்படாத ஒரு பொருளையும் ஒருவர் கற்பனை செய்து கொள்ள வேண்டியிருக்கும். ஒரு நாத்திகராக இருக்க வேண்டுமெனில் உருவாக்கப்பட்ட பொருள் மட்டுமே இருப்பதாகவும், அதனை உருவாக்கியது என்று எதுவும் இல்லை என்றும் ஒருவர் நம்ப வேண்டியிருக்கும். இந்த எண்ணத்தை பிரபஞ்சத்தின் எல்லையற்ற தன்மைக்குப் பொருத்திப் பார்க்க முயலுங்கள். இத்தகைய நம்பிக்கைகள் இயல்பான பகுத்தறிவிற்கு முற்றிலும் முரணானவை. ஆகையால் எந்தவொரு தெளிந்த சிந்தனையுடைய மனதிற்கும் அவை ஏற்றுக்கொள்ள முடியாதவையாகும். ஆனால் பளிங்கு போன்ற தெளிவான தங்கள் தொட்டியில் நீந்திக் கொண்டிருந்த 2 தங்க மீன்களுக்கு இடையே நடைபெற்ற ஒரு தீவிர விவாதத்தின் பேசுபொருளாக அவை அமைந்திருந்தன. இறுதியில் மிகுந்த சலிப்புற்ற ஒரு தங்க மீன் பின்வரும் கூர்மையான கேள்வியைக் கேட்டு அந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. அப்படியென்றால் கடவுள் என்று ஒருவரே இல்லை என்றால் தண்ணீரை மாற்றுவது யார்?